அலைக்கும், வெல்கம் டு நூரி கிச்சன். இன்றைக்கி ஒரு 2 கிலோ சீலா மீனில் ஒரு மீன் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம 2 கிலோ சீலா மீன் எடுத்துருக்குறோம். இந்தளவுக்கு நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இதை ஃபுல்லாக மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம். இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் தனிமிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. இந்த மசாலாவுக்கு தேவையான அந்த 2 கிலோ மீனுக்குண்டான உப்பு, ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஓரளவு திக்காக இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஃபுல்லாக அந்த மீனில் அப்ளை பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்ம மசாலா போட்டு ரெடி பண்ண மீன் எல்லாத்தையும் இந்த மாதிரி அடிக்கி ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலா ஊறுற வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடும். இதை அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு 200 ml அளவு ஆயில் சேர்த்து, ஆயில் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மீனை ஒன்று ஒன்றா அதில் ஃபுல்லாக ஆயிலில் டிப் பண்ணி ஒரு 3 நிமிஷம் வேக விட்டு பரட்டிக்குவோம். ஒரு 3 நிமிஷம் பொரிஞ்சிருச்சு. இதில் அப்படி திருப்பி விட்டுருவோம். திருப்பி ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்துருவோம். இப்போ நம்ம மீனை திருப்பி ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுருக்கோம். ஓரளவு ஒரு 75% இந்த மீன் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா மீனையும் ஃபுல்லாக பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு எல்லா மீனையும் பொரித்து எடுத்துக்கிட்டோம். அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சிட்டோம். பாத்திரம் சூடாகிடுச்சு. இதில் நம்ம ஏற்கனவே இந்த மீனை ஃப்ரை பண்ண ஆயிலை இதில் சேர்த்துக்குவோம். இந்த மீன் பிரியாணிக்கு இந்த ஆயிலில் தான் அந்த ரைஸில் டேஸ்ட் வரும். அதனால் இந்த ஆயிலை நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம். பேலன்ஸ் ஆயில் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம கிலோவுக்கு 200 கிராம் ஆயில். இப்போ 2 கிலோ பிரியாணி பண்ணுறதுக்கு இதில் டோட்டலாக 400 கிராம் ஆயில் சேர்த்துருக்குறோம். ஆயில் சூடாகட்டும். ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 4-5 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு இதில் சேர்த்துருக்கோம். பட்டை கிராம் சேர்த்து நல்லா சூடாகிடுச்சு. இதில் 800 கிராம் ஆனியன் சேர்த்துருக்குறோம். சேர்த்து எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆனியன் நல்லா ஃபுல்லாக வதங்கி நல்லா ஒரு ரெட்டிஷாக வர வரைக்கும் இதை ஃபுல்லாக வதக்கிக்குவோம். இதை க்ளோஸ் பண்ணி இந்த ஆனியனை வதக்கி எடுத்துக்குவோம்.
ஒரு 5 நிமிஷம் அந்த ஆனியனை வேக விட்டுருந்தோம். ஆனியன் நல்லா முருகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதோட மல்லி புதினா கால் கட்டு மல்லி புதினா ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இதில் ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு நிமிஷம் இதை வேக விடுவோம். மல்லி புதினா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் வதக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம். நம்ம 2 கிலோ ரைஸ்க்கு 300 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துருக்குறோம். அதை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஒரு 2 நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை மாறுற வரைக்கும் இதை வதக்கிக்குவோம். ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு நல்லா ஃபுல்லாக முருவி அந்த பச்சை வாடையெல்லாம் மாறி நல்ல ஒரு வாடை வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 800 கிராம் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அதோட 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து இதை ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவோம். தக்காளி நல்லா ஃபுல்லாக கனிஞ்சு வரணும். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை வேகும். தக்காளி சேர்த்து ஒரு கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் இது வந்துருக்கு. இடையில நம்ம தொடர்ந்து இதை கிண்டி விட்டுருந்தோம். நல்லா தக்காளிலாம் கனிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் தயிர் சேர்த்துப்போம். 2 கிலோ ரைஸுக்கு 400 ml தயிர் ஆட் பண்ணுறோம். தயிரை சேர்த்து இது எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தயிரை சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் கொதிக்க விடுவோம். க்ளோஸ் பண்ணிவிடுவோம். நம்ம தயிர் சேர்த்து ஒரு நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். இதெல்லாம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு ஒரு லிட்டர் 600 ml தண்ணீர், 1 கிலோவுக்கு 800 ml தண்ணி அளவு கணக்குப்படி 2 கிலோவுக்கு 1 லிட்டர் 600 ml தண்ணி இதில் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்குவோம். தண்ணி சேர்த்து இதெல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இது ஃபுல்லாக கொதி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ரைஸ் ரெடி பண்ணிக்குவோம். இப்போ நம்ம பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் தண்ணி பிடிச்சி போட்டு கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ரைஸை வந்து நம்ம ஃபுல்லாக கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வடித்து எடுத்துருக்குறோம். அதை அந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ரைஸுக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துக்குவோம். இது வந்து உப்பு வந்து ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். அந்தளவுக்கு இதில் நம்ம உப்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு இந்த ரைஸாக அந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். கரெக்டாக 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு இதை வடிச்சிடுவோம். வடித்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த மசாலாவில் இந்த ரைஸை ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இதில் தண்ணி ஃபுல்லாக கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச ரைஸை கரெக்டாக 3 நிமிஷம் வேக விட்டு அதை வடித்து எடுத்துட்டோம். அந்த ரைஸை இதில் நம்ம ஆட் பண்ணிடுவோம்.
ரைஸ் ஆட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக ரைஸை சமமாக்கிடுவோம். இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்க தண்ணி, அந்த தண்ணி வந்து கரெக்டாக ரைஸுக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக சமமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கரெக்டாக அந்த மாதிரி பேரை அலக்கி விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிற மீனை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அடிக்கிறோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வைப்போம். கரெக்டாக 1 நிமிஷத்தில் நல்லா ஹீட் ஆகி சைடில் புகை வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஹை ஃப்ளேமில் கரெக்டாக 1 நிமிஷம் வச்சுருந்தோம். இப்போ சைட்லேருந்து இந்த அப்படியே ஆகி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக ஸ்லோ பண்ணி லோ ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் தம் போட்டுக்குவோம். அவ்வளோதான். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி எப்படி ரெடியாக இருக்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம் தம் போட்டிருந்தோம். 20 நிமிஷம் முடிஞ்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இதை ஓப்பன் பண்ணி எப்படி ரெடியாக இருக்கிறத பார்ப்போம். நல்லா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பக்காவாக ரெடியாக இருக்குது. இப்போ இதில் உள்ள மீன்லாம் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக ஃபுல்லாக அடுக்கிட்டு இந்த ரைஸை பரட்டி விடுவோம். நல்லா ரைஸ்லாம் நல்லா வெந்து நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு அருமையான மீன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.